அனைவருக்கும் வணக்கம். கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவி இந்த பதவியெல்லாம் எனக்கு வேணாம், எம்எல்ஏ பதவியா அதெல்லாம் துச்சமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த சபாநாயகர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி ராஜினாமா வாங்கிறார். தாவேக்கா அரசு குதிரை பேரம் நடத்துது, நல்லா சபாநாயகர் அவங்களால தானே, அதனால அழகாக தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு போகிறார். இவர் ஓடி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 22வது பிரிவின்படி இந்த இதை நான் ஏற்றுக்கிறேன், ராஜினாமா ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான் முடிச்சு. கரூரில் 41 உயிர் போச்சு. இப்போ 2026 எலெக்ஷன் வருது. அப்போ கரூர் மக்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாவேக்கா சேர்ந்த மதியழகன் நின்னா கூட அவர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்படி ஜெயிச்ச அவர் ஒரு 40 நாளுக்குள்ளேயே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாருன்னா இவரெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இருக்காலே சீமானு சொன்னார் பாருங்கள், இருக்காலே தரங்கட்ட ஒரு மனுஷங்கன்னா இந்த மனுஷங்க தான்டா. அந்த மக்கள் விஜய் வேணாம், திமுக வேணாம், மெயினாக விஜய் வேணாம் கரூரில் அப்படின்னு சொல்லி தான் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் போய் இன்றைக்கி தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணுறாரு. ஆனால் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் பண்ணது கேவலமான ஒரு செயல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இதில் குதிரை பேரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காணொலியில் பேசணும். நான் அந்த காணொலியில் என்ன சப்ஜெக்ட் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா, அந்த இடத்துல நாம் தமிழ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச நான் இது பண்ணேன். இந்த கரூர் தோழி காலியானதுலேருந்து காலி ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல மீண்டும் கரூர் சம்பத்தை பற்றி நாம் தமிழ் கட்சி பேசும். அங்கே ஏற்கனவே ஐயா கருப்பையா அவர்கள் நிற்கிறாரு. அவர் ஒரு சுத்தமான ஒரு டாக்டரு. அதெல்லாம் எங்கே அந்த மக்களுக்கு தெரிய போகுதுன்னு வைங்களேன், காசு கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க. இன்னும் பல விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. அப்போ அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி திருப்பி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, அந்த கரூர் சம்பவத்தை எடுத்து வச்சு விஜயோடைய இந்த குதிரை பேரலை அரசியலை எடுத்து வச்சு சீமான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கொடுத்து பார்க்கணும். அடுத்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல, எனக்கு பார்க்க அவர் ஒரு ஆளுமே இல்லாத ஒரு தலைவர் தான். அதாவது அதிமுக தலைவராக இருக்க தகுதி இல்லாத ஒரு நபர் யாருன்னா இந்த எடப்பாடி தான். இவர் தான் அந்த கட்சியோட தலைவராக இருக்கார். இவரெல்லாம் ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல், ஒரு கட்சி தலைவராக மதிக்காமல் எல்லாருமே ராஜினாமா பண்ணிருக்கிறாங்க. இதோட 6 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க. தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமாலாம் இவரை மதிக்கவே இல்லை. மதுராந்தகம் அந்தம்மா மரகதம் குமாரவேல் சொல்கிறாங்க, திமுக அதிமுக கூட்டணி போகணும், ஏன்னா 50 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னாங்க, நான் வேணான்ட்டு தாவேக்கல்ல சேர்றேன்னு. அப்போது அவங்க வெளிப்படையாக நீ உன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதுக்கு இல்லைன்னு கூட சொல்ல துப்பு இல்லை. ஆனால் உடனே அந்த இடத்துல போய் கல்யாண சுந்தரம் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு அங்கேயும் மொக்கா தான் வாங்கிட்டு வர்றார் கல்யாண சுந்தரம். அதே மாதிரி தான் பெருந்துறையில் ஜெயக்குமார் ராஜினாமா பண்ணுறாரு. விராலிமலை விஜயபாஸ்கர் அவர் போகிறாரு. இதுவரையும் 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எடப்பாடி தலையில் முக்காடு போட்டிருக்காங்க. அரசியல் எப்படி போச்சு அப்படின்னா, அதிமுக கட்சியை காலி பண்ணுறது தான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சியை இவங்க வீழ்த்துறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுக காலி பண்ணுறது தான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் அதிமுகவோட தலைமை சுத்தமாக சரியில்லை. இப்போ நாம் தமிழ் கட்சி என்ன இவ்வளோ பின்னாடி வந்தால் கூட நிற்குது அப்படின்னா, தொண்டர்கள் சீமான் அவர்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தார், யாரோடையும் கூட்டணி போகாமல் காசுக்கு ஆசைப்படாமல் நின்னார். ஆனால் அந்த மக்கள் தப்பு அப்படின்னு சொல்லி சீமான் கூட இருக்காங்க. ஆனால் அந்த காசுக்கு ஆசைப்பட்டு இருக்காங்க பாருங்கள் அதிமுக எடப்பாடி தலைமையில். அவர் எடப்பாடி தோத்துறா அப்படின்னோடனே இவர் 10 தோல்வி பழனிசாமி இல்லைடா, 15 தோல்வி தேர்தல் இருந்தாலும் இவர் தோக்க மாட்டார், நம்ம விஜய் கட்சிக்கு போகிறது தான் நம்மளுக்கு சேஃப்டின்னு சொல்லி எல்லாம் போகிறாங்க. அப்போது ஒரு ஆளுமை இல்லாத தலைவர் தான் எடப்பாடி அப்படிங்கிறது குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் யார் அப்படின்னா, இதே கரூரில் நம்ம செந்தில் பாலாஜியா எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் 2021 அவர் தான் எம்எல்ஏ, 2011 அவர் தான் எம்எல்ஏ. அந்த கேப்பில் 2016 26 எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்கே எம்எல்ஏயாக இருந்துருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் செந்தில் பாலாஜி ஏன் கரூர் தொகுதியில் நிற்கணும், ஏன் அங்கே போனார், ஏன் கோவை தெற்கு போனார் அப்படின்னா, இந்த கரூர் சம்பவம் தான். கரூர் சம்பவத்தில் நம்ம தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து நம்மளை சொல்லிட்டுருக்காங்க. திருப்பி நம்ம இன்னொன்னா கண்டிப்பாக நம்ம தோற்று போயிடுவோம், ஏன்னா அங்கே நிற்கிறது யார், எதிர்த்து எம்ஆர் விஜயபாஸ்கர் நிற்கிறார் அப்படிங்கிறனால இவர் அங்கே ஓடினார். நம்மளுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குன்னு ஓடினார். அதுக்கு அப்படி செந்தில் பாலாஜி ஓடினதுக்கு காரணமே எம்ஆர் விஜயபாஸ்கர் தான். நான் 2 பேருமே சரி விடுங்க, அதை பற்றி அந்த சாதி பின்னணி நோக்கி போவேன்னா, அப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த இடத்துல நின்னா ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி அதிமுக போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மதியழகன் எல்லாம் நாம் தமிழ் கட்சி கருப்பையா அந்த இடத்துல அந்த மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க இவர் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி. அப்போ இந்த ஆள் எவ்வளோ பெரிய துரோகி அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவர் ஏன் போய் சேர்றாரு, ஏன் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஆதாயமெல்லாம் ராஜினாமா பண்ணுவாங்களா? இப்போ வைகோ என்ன சொல்கிறாரு, 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுங்கள், நான் திருப்பி நீங்கள் இடைத்தேர்தல் நின்று ஜெயிக்க வைக்க நான் ஜெயிக்க வைக்கிறேங்கிறார். அப்போது முதலமைச்சரான விஜய் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களை எம்எல்ஏ ஆக்குறேன், அதே ஒரு பதவி கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதிகார மையத்துக்கு வந்துடுறாங்க இல்லையா. எடப்பாடி நம்பி பிரயோஜனம் இல்லை, 15 தோல்வி பழனிசாமிங்கிறனால இங்கே வந்துடுறாங்க. அப்போது இது அப்பட்டமாக குதிரை பேரம் கழுதை பேரம் என்னென்ன பேரமாக நடக்குது. இதை ஒரு மக்களுமே ஏற்று கேள்வி கேட்கணும். 108 தான் மக்கள் கொடுத்துருக்காங்க.
சரி நீங்கள் வந்து திமுக கூட்டணி இருக்க ஆட்களாக வச்சு அது வந்து கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு சோபா மாடல் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அதிமுக எம்எல்ஏ ஒருத்தராக வந்து ராஜினாமா பண்ணி அவங்களையும் உங்கள் கட்சி சேர்க்குறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இதுதான் அப்பட்டயமாக ஜனநாயக படுகொலை. அதை தான் விஜய் அவர்கள் தொடர்ந்து பண்ணுறாரு. இதை வந்து கேள்வி கேட்குற ஒரே கட்சி தகுதி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குது. எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா பிஸ்கட் சாப்பிட்றாரு. எடப்பாடியுடைய கப்பல் வந்து கவுந்துடுச்சு. எடப்பாடி வந்து சொல்லணுன்னா அவர் தலையில் முக்காடு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஆண்மை பண்பே இல்லைங்க. ஜெயலலிதா அந்த கட்சி எப்படி காப்பாற்றினாங்க, எம்ஜிஆர் வந்து எப்படி காப்பாற்றினார். இவரை பாருங்களேன், நாம் தமிழர் கட்சி அழிக்கிறதுக்கு ஆட்களை வந்து விட்டு இருந்தார். அங்கே எதிரியாக கண்ணுக்கு தெரிய வேண்டியது விஜயை தெரிஞ்சிருக்கும். ஆனால் விஜயை பற்றி எதுவுமே பேசலை. விஜய் வந்து அந்த கரூர் சம்பவத்தில் இவர் தான் போய் அந்த பொதுச் செயலாளர், இவர் அதிமுக பொதுச் செயலாளராக இல்லை விஜய் கட்சிக்கு பொதுச் செயலாளர் தெரியல, அவர் போய் உட்காந்துட்டு திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம், கையை ஆட்டி பேசியிருந்தார். விளங்குமா? இவரெல்லாம் ஒரு கட்சியோட தலைவரக தகுதியெல்லாம் சொல்கிறது காரணம் இதுதான். சீமான் அவர்கள் உண்மையாக பேசினார். அவர் மேலே வந்து அவ்வளோ அவதூறு பரப்புனது இதே எடப்பாடியுடைய ஆட்கள் தான். கூட்டணி அச்சாரம் ஆரவாரன்ட்டு இன்றைக்கி நிர்கதியாக போய் எடப்பாடி கட்சியை வந்து செங்கலாக செதிலாக உருகிறார். இப்போ இடைத்தேர்தலே நிற்க போகிறதில்ல. இப்போ 7 ஆகி போச்சா, இதில் நிற்க மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா 11 தோல்வி ஆட்சியில் இந்த தான் நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அம்பாசமுத்திர எஸ்கே சுப்பையா வந்து போயிட்டாருன்னா அதிமுக சேர்ந்த ஆட்கள் பூரா போயிட்டான் தாவைக்காவுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதிமுக கட்டமைப்பு முழுக்க போயிடுச்சு. அதிமுகவில் இருந்து எம்ஆர் பாஸ்கருக்கு வேலை செஞ்சவன் இப்போ அப்படியே டிவிகேக்கு போயிட்டான். அப்போது எடப்பாடிக்கு அங்கே அம்பாசமுத்திரத்தில் ஆளே இல்லை, அதிமுகவுக்கு ஆளே இல்லை. எல்லாம் விஜய் இவர் கூட்டு போயிட்டாரே எஸ்கே சுப்பையா. அதே மாதிரி தான் எல்லா தொகுதியிலையும் வந்து பிடுங்குறாங்க. ஆளை எல்லாத்தையும் எடுத்து அவங்க வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நடக்குது. அப்போ எதையுமே தடுக்க முடியாதவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. அப்படி தான் இருக்குது. இதில் இந்த கல்யாண சுந்தரம் நம்ம வந்து நாக்கா கொடுக்குற மாதிரி கேட்கணும். அவர் வந்து சாட்டை துணைமுறை அவ்வளோ தெளிவாக சொல்கிறாருங்க. விஜய் அவர்கள் வந்து சோம்பேறித்தனமாக இருந்துட்டார். அவர் கரெக்டான டைம் என்ன சொன்னாங்க, 12 மணிக்கு வரேன்னு சொல்லி போச்சேல புஷி ஆனந்த் சொல்கிறாரு, ஆனந்த் சொல்கிறாரு. ஆனால் அவர் 7 மணிக்கு வராருன்னா தப்பு முதல் குற்றவாளி யாருங்கிறத போட்டு உடைக்கிறார். ஆனால் அந்த இடத்துல கல்யாண சுந்தரம் போய் உட்காந்துட்டு அங்கே உளவுத்துறை வந்து இந்த அதாவது இந்த டோல்கேட்டை வந்து நிற்பாங்களாம். எவ்வளோ கார் வருது, எவ்வளோ பஸ் வருது எல்லாம் நோட் பண்ணுவாங்களாம். அப்போ இவ்வளோ கூட்டம் வருதுல்ல, அப்போ நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கிறது 10,000 பேருக்கு என்னமோ, ஆனால் அங்கே கூட போகிறது 50,000 பேருன்னு முன்னாடியே உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் எடுத்துருப்பாங்களாம். அந்த ரிப்போர்ட் படி வந்து இன்னும் எச்சா காவலரை போட்டு அதை பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டியது இந்த உளவுத்துறையும் காவல்துறையும் தான். அதை வந்து பண்ணாது தப்பு. அப்போ இது முழுக்க திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம்னு இவங்க இந்த டேக் டைவர்ஷன் விஜய் மேலே வரக்கூடிய அந்த விஷயங்களை பூரா டேக் டைவர்ஷன் பண்ணி திமுக அப்படி பண்ணி தான் அந்த இடத்துல திமுக உண்மையாலுமே பாரு எடப்பாடியே சொல்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியே சொல்கிறாரு விஜய் குற்றவாளி இல்லை, திமுக தான் குற்றவாளி அப்படின்னு தான். இந்த இவ்வளோ ஓட்டு விஜய்க்கு வந்தது காரணமே கரூர் சம்பவத்தில் திமுக தான் ஏதோ பண்ணிடுச்சுன்னு சொல்லி மக்களை நம்ப வச்சது விஜய் கிடையாது, இந்த எடப்பாடி. அப்போ எடப்பாடி அவர்களுக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு ஆளுமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு வந்து ஒரு கூட்டணி வந்துடும், கூட்டணியை உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பேசியிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்குது. கூட்டணி கடைசியில் விஜய் வந்து வைக்கலை. ஏன் வைக்கலைன்னா, இவரோட வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இவரை வளர்த்துற மாதிரி போயிடும். நம்ம எதுக்கு இவரோட எடப்பாடியோட கூட்டணி வைக்கணும், நம்ம வந்து நம்ம முதலமைச்சர் ஆகணும். ஏன் நம்ம எடப்பாடியோட வந்து கூட்டணி வச்சு ஏன் எடப்பாடி முதலமைச்சராகி நம்ம என்ன விஜயகாந்த் மாதிரி வந்து 10-20 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ நம்ம தனிச்சு நிற்போம் அப்படின்ட்டு அவர் முடிவு எடுத்துட்டார் விஜய். அப்போ கூட்டணி வருவார்னு சொல்லி முட்டு கொடுத்த எல்லாமே போய் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் முக்காடை போட்டு உட்காந்துருக்கார். இதான் ஃபேக்ட்டு. அவர் நம்பி போனால் எல்லாருமே பாருங்கள், எல்லாம் வாசு விட்டு இந்த காளியம்மாலாம் போனாங்க, ஒன்றும் இல்லை. கல்யாண சுந்தரம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவருக்கு அதுக்கு முன்னாடி இருந்து நல்லா சம்பாரித்தவங்க பூரா போயிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் போய் என்ன பண்ண போகிறாங்க? இப்போ பாருங்கள், பிரியகுமார் ஜெபக்குமார்லாம் அப்படியே மாதிரி விஜய் விமர்சிச்சிருக்காங்க. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி விமர்சிச்சிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்குடா. இப்போ வந்து விஜய் நீங்கள் விமர்சிக்கிறதுனால என்னடா ஆயிரப்போகுது? ஒன்றும் ஆயிரப்பா. அவர் என்ன ராஜினாமா பண்ணிட்டு போயிட போகிறாரா? திருப்பி 5 வருஷம் திமுக எப்படி எதிர்த்து அரசியல் பண்ணுமோ அப்படி தான் அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். அதுக்கு தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம வந்து கரெக்டாக வேலை செஞ்சாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. இவனுங்கெல்லாம் சேர்ந்து தான், அது மெயினாக எடப்பாடி அவர்கள் சேர்ந்து தான் விஜய் ஜெயிக்க வச்சுட்டு இன்றைக்கி தலையில் முக்காடை போட்டு தன் கட்சி எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு. விலைக்கு வாங்குற மாதிரி போயிட்டுருக்குது. எல்லாம் எங்கே போய் முடியுமோ அப்படின்னு சொல்லி தெரியல. தமிழ்நாடு அரசியல் இது குறித்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.